புரொஃபசர் கார்த்திகேயன் ரூமுக்கு சென்ற சிவராமனும் மேனகாவும் அங்கிருந்த கிஷோரை பார்த்து அதிர்ச்சியாயினர். அவனது கையில் இருந்த ஒரு புக்கை வாங்கி அதில் உள்ளே கிஷோர் வைத்திருந்த ஒரு துண்டு பேப்பரை எடுத்து படித்தார். அதில் கிஷோர், புரொஃபசர் கார்த்திகேயன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்க பணத்தை திருடின திருடன். இன்னும் 2 நாள்ல உங்க பணத்தை திரும்பி தந்துடுவேன். நீங்க பயப்பட வேண்டாம், உங்க பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்று எழுதியிருந்ததை படித்ததும் புரொஃபசர் சிவராமன் கிஷோர் தான் அந்த திருடன் என்பதை உறுதி செய்தார். உடனே கிஷோரை பார்த்து, அப்ப நீ தானே ஒத்துக்கிறியா என்று சிவராமன் கேட்டார். அதற்கு கிஷோர், புரொஃபசர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் கார்த்திகேயன் சாருக்கு ஹெல்ப் பண்ணதான் இப்படி பண்ணேன் என்று அவன் அங்கு வந்ததற்கான காரணத்தை சொல்ல நினைத்தான். அப்போது மேனகா குறுக்கிட்டு, ஓ, அவருக்கு நீ ஹெல்ப் பண்ண வந்தியா? அப்போ நீ நேரா அவரை தானே போய் பார்த்திருக்கணும், இங்க எதுக்கு வந்த என்று எப்படியாவது அவனது முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கேட்டாள். கிஷோர் சற்று அமைதியாக இருந்தான். மேனகா ஏற்கனவே தன்மேல் மிகுந்த கோபத்தில் இருப்பதால் அவளிடம் இப்போது எதை சொன்னாலும் அவள் ஏற்க மாட்டாள். அவன் வாங்கி கொடுத்திருந்த டிரெஸ் அங்கும் இங்கும் கிழிந்திருந்தது. மலர் என்று மனதுக்குள் அழைத்து குற்ற உணர்ச்சியுடன் அவளை பார்த்தான். தான் சரியாக அவளை பாதுகாக்கவில்லை என்று நினைத்தான். மேலும் தன்னால் தான் அவளுக்கு இந்த நிலை என்று கோபமானான். அங்கிருந்தவர்கள் அவளை அடித்து துன்புறுத்தி இருப்பதை அவன் உணர்ந்தான். அப்போது அவன், என் மலரை அடிச்சது எவன்டா என்று கத்தி அங்கிருந்த ஒரு சேரை எடுத்துக்கொண்டு கோபமாக நின்றான். உடனே கிஷோரை பார்த்த மலர் வேகமாக அவனிடம் வந்து, கிஷோர், கோபப்படாத, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவனை நிறுத்தினாள். அவன் கையில் இருந்த சேரை வாங்கி கீழே வைத்தாள். அப்போது அவன் அவள் கண்களை பார்த்தான். அழுது அழுது சிவந்திருந்தது. பின், அவங்க கூட சண்டை எதுவும் போடாத, நீ பணத்தை திருடலன்னு சொல்லிட்டு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ கிஷோர் என்று கனத்த குரலில் சொல்லி அழுதாள். உடனே கிஷோர் அவளை கட்டிப்பிடித்து, சாரி மலர், என்னால தானே உனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி அவனும் அழுதான். அதனை பார்த்து எரிச்சலான மேனகா, உங்க பாசத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப திருடன பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று சத்தமாக கேட்டாள். கிஷோர் அமைதியாக மலரை பார்த்தான். அவள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தான். மேனகாவை பார்க்காமல், நான் புரொஃபசர் பணத்தை திருடல என்று சொன்னான். ஓ, இப்ப கூட உன்னால ஒத்துக்க முடியல, அப்ப இதை எதுக்கு எழுதின என்று சொல்லி அந்த துண்டு பேப்பரை எடுத்து எல்லோரிடமும் காட்டினாள். பின், இங்க பாருங்க, நானும் சிவராமன் சாரும் புரொஃபசர் கார்த்திகேயன் சார் ரூமுக்கு போகும்போது அங்கதான் கிஷோரை பிடிச்சோம். அப்போ இந்த துண்டு பேப்பரை அவன் கையில் இருந்தது என்று சொன்னாள். அப்போது எல்லோரும் அந்த துண்டு பேப்பரை வாங்கி அதில் எழுதியிருந்ததை படித்தனர். பின் கடைசியாக அந்த பேப்பர் புரொஃபசர் கார்த்திகேயனிடம் சென்றது. அவர் வாங்கி படித்துவிட்டு சற்று அமைதியானார். அவரால் இதனை நம்ப முடியவில்லை. மேலும் அவர் கிஷோரின் மீது நம்பிக்கையாக இருந்தார். மெல்ல கிஷோரை பார்த்து, கிஷோர், என்ன இது, நீயா இப்படி? என்னோட நம்பிக்கை இப்ப பொய்யாயிடுச்சே என்று வருந்தினார். புரொஃபசர் சார், உங்களுக்கு உதவதான் நான் இப்படி எழுதினேன். உண்மையா நான் உங்க பணத்தை திருடல என்று அவரிடம் விளக்கிச் சொல்ல நினைத்தான் கிஷோர். ஆனால் மேனகா அவன் விளக்கத்தை சொல்ல விடவில்லை. அப்போ நீ திருடலனா, ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டது, டொனேஷன் பண்ணது, உன் ஆசை நாயகிக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் உனக்கு ஏது பணம் சொல்லு என்று வேகமாக கேட்டாள். கிஷோர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே ஏதோ யோசித்தபடி நின்றான். அவன் ஏதோ யோசிக்கிறான் என்று நினைத்து அவனை யோசிக்க விடாமல் செய்ய மேனகா அடுத்தடுத்து பேசினாள். என்ன யோசிக்கிற? அந்த பணம் எல்லாம் சீட்டு பணம் அப்படின்னு சொல்ல போறியா? அதெல்லாம் வேற யாராவது முட்டாள் கிட்ட போய் சொல்லு, நம்புவாங்க, நாங்க நம்ப மாட்டோம் என்று அவன் நினைப்பதை திசை திருப்ப பேசினாள். கிஷோர் அதே யோசனையிலேயே இருந்தான். அவன் தன் பிரச்சனைகளை தவிர்க்கவே அவனது அடையாளத்தை இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்தான். ஆனால் இப்போது அதனை மறைப்பதனால் இன்னும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்தான். மேலும் தன்னால் தான் மலருக்கு இந்த நிலை என்ற குற்ற உணர்ச்சி வேறு அவளுக்கு இருந்தது. இனிமேலும் தான் யார் என்பதை மறைத்து என்ன பயன் என்று யோசித்தான். அதனால் தன் ஒரிஜினல் குடும்ப பின்னணியை, தான் ஒரு கோடீஸ்வரன் என்பதை எல்லோருக்கும் சொல்லிவிட முடிவெடுத்தான். என்கிட்ட இருந்தது சீட்டு பணம் இல்லைன்றது உண்மைதான். அது என்னோட குடும்ப பணம். நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்று கிஷோர் அவனை பற்றி சொன்னான். அதனை கேட்டு எல்லோரும் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றனர். பின் சொல்லி வைத்தது போல் ஒரே நேரத்தில் எல்லோரும் சத்தமாக கிஷோரை பார்த்து சிரித்தனர். மேனகா சிரித்துக்கொண்டே, யாரு நீ பணக்காரனா? அப்ப நாங்கெல்லாம் யாரு
என்று அவனை கேலி செய்தாள். கிஷோர் இப்போது கோபமாக இருந்தான். எல்லாருக்கும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறது தெரியல. இது மட்டும் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லாரையும் ஒண்ணுமில்லாம பண்ணிடுவாங்க என்று அவன் மனதுக்குள் நினைத்தான். மேலும் இந்த மேனகா சரியான நேரம் பார்த்து யாரையும் யோசிக்க விடாமல் செய்கிறாள் என்று நினைத்தான். அங்கிருந்த எல்லோரும் அவனது வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. மலர் மட்டுமே கிஷோர் சொல்வது உண்மைதான் என்று நம்பினாள். உடனே கிஷோர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று கத்தினான். அப்போது எல்லோரும் சிரிப்பை நிறுத்தி அவனை பார்த்தனர். என்னோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, நீங்க போடுற ட்ரெஸ், யூஸ் பண்ற கார், வீடு, ஏன் உங்க சட்டை பட்டன் கூட எங்க குடும்ப பிசினஸ்ல இருந்து வந்ததுதான். சோ மரியாதையா இருந்துக்கோங்க என்று அவர்களை கிஷோர் எச்சரிக்கை செய்தான். ஆனால் அவர்கள் யாரும் அவன் சொல்லியதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் அவனை ஒரு பைத்தியம் என்று சொல்லி மீண்டும் சிரித்தனர். இவன் லூசா என்றான் ஒருவன். டேய், யாராவது இதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுங்கடா, நாளைக்கு இவன் தாண்டா ட்ரெண்டு என்று சொல்லி இன்னொருவன் சிரித்தான். அப்போது ப்ரொஃபசர் சிவராமன் அவர்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு, கிஷோர், நீ மரியாதையா திருடின பணத்தை கொடுத்துரு. அதை விட்டுட்டு ஏன் என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்க? எங்களுக்கு தேவை பணம் தான் என்று அவனிடம் அமைதியாக சொன்னார். ஓ, நான் சொல்றது கதை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சரி, நான் யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்றேன் என்று சொல்லி கிஷோர் அவனது பாக்கெட்டில் இருந்து ராயல் பேங்கின் கோல்டன் கார்டை எடுத்து அவர்களிடம் காட்டினான். இது ராயல் பேங்க் கோல்டன் கார்டு. இதுல எனக்கு என் ஃபேமிலி கொடுத்த பணம் 20 கோடி ரூபாய் இருக்கு. வேணும் நான் செக் பண்ணி பாருங்க என்றான். எல்லோரும் இப்போது அதிர்ச்சியாகினர். இவன் என்ன சொல்றான்? இவ்வளவு கான்பிடண்டா பேசுறான். ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ என்று சிலர் நினைத்தனர். உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மிஷினை எடுத்து வந்து அவனது கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணி அவனிடம் பின் நம்பரை போட சொல்லி பார்த்தனர். மிஷின் ப்ராசஸ் ஆகி கொண்டிருந்தது. எல்லோரும் ஆர்வமாக பார்த்தனர். கிஷோர் அமைதியாக நின்று, என் அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்ததும் எல்லாரும் ஷாக்காக போறாங்க. அதுவும் இல்லாம எங்க கிட்ட முட்டாள்தனமா நடந்துகிட்டதுக்கு எல்லாரும் வருத்தப்பட போறாங்க என்று மனதுக்குள் நினைத்தான். அப்போது அந்த மிஷினில் பேலன்ஸ் காட்டுவதற்கு பதிலாக அந்த அக்கவுண்ட் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாக காட்டியது. உடனே மேனகா, நான் சொல்லல, அவன் இப்படிதான் ஏதாவது கதை சொல்லுவான், ரீல் மண்ண. சாரோட கோடி ரூபா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கான், இது உண்மையாவே இவன் கார்டு கிடையாது என்று சொல்லி சிரித்தாள். அப்போது கிஷோர் அதிர்ச்சியானான். எப்படி என் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆச்சு என்று நினைத்து உடனே ராயல் பேங்க் மேனேஜருக்கு போன் செய்து கேட்டான். அவர், அவங்க ஃபேமிலி தான் க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறதா அந்த மேனேஜர் சொல்ல, உடனே அவன் வேதாச்சலத்திற்கு போன் செய்து நிலைமையை கேட்டான். அதற்கு அவர், கிஷோர், நீங்க உங்க பணத்தை இந்த கொஞ்ச நாள்லயே ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டீங்க. இப்படியே விட்டா எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவீங்கன்னு